السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال ما منعك ألا تسجد إذا أمرتك قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கும் பொழுதே அவனுக்கு இரண்டு வகையான குணங்களையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஒன்று நற்குணம், இன்னொரு தீய குணம். இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்குமே பார்க்கும் பொழுது இந்த இரண்டும் கண்டிப்பாக இருந்தேதான் இருக்கும். அல்லாஹ் படைப்போம் அந்த மாதிரி. அதே நேரத்துல நற்குணங்களில் சிலது எப்படி சொன்னா, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய சில குணங்கள் இருக்கின்றன. அதே போல தீய குணங்களில் அல்லாஹ்வுடைய கோபத்தை மேலும் தூண்டக்கூடிய அளவுக்கு சில தீய குணங்களும் இருக்கின்றன. இப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடிய, அவனுடைய அதாபை வரவழைக்கக்கூடிய தீய குணங்கள் குணம் என்னன்னு சொன்னா பெருமை என்பது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு அம்சம் பெருமை. அவன் தான் பெருமை இருக்கணும், அவன் தான் பெருமை சொல்லணும். அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா அவன் தான் என்ன செய்ய தன்னை பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னை மட்டுமே பெருமையாக பேசும் பொழுது அவனுக்கு சொந்தமான அந்த பெருமை என்பது மனித சமுதாயம் தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்ளும் பொழுது அங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தன்னுடைய வேதனையை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். நீ பெரும்பாலும் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யறாங்க சொன்னா தன்னுடைய வாழ்க்கையில இந்த பெருமை என்பதை சேர்த்துக் கொள்கிறார்கள். நன்றாக சிந்தித்து பார்த்தால் நமக்கும் அதுக்கு எந்த சம்மதமும் இருக்காது. அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் செய்யவில்லை என்றால் நாம் அந்த என்ன செய்யவில்லை, பூமியில எந்த பெருமையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆக இந்த உலகத்துல மனிதன் உள்ளத்துல பெருமையை உண்டாக்கக்கூடிய சில காரணங்கள் என்ன காரணம் சொன்னா, ஒன்று கல்வியை கொண்டு என்ன செய்ய மனிதன் பெருமை எடுத்துக் கொள்வான், இன்னொன்று பதவியை கொண்டு பெருமை எடுத்துக் கொள்வான், இன்னொன்று செல்வாக்கை கொண்டு என்ன செய்ய சொன்னா பெருமை அடைத்துக் கொள்வான், இன்னொன்று வம்சாவளியை கொண்டு சொன்னா தன்னுடைய வம்சம் இந்த மாதிரி என்று பெருமை அடைத்துக் கொள்வான். அப்ப இதான் எப்படி சொன்னா அல்லாஹ் தஆலா வழங்கியது கல்வியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், அல்லது நல்ல வம்சாவளியாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய நிலைமத். இப்ப அதுல ஒருத்தர் என்ன செய்ய சொன்னா தன்னுடைய சாமர்த்தியம் என்று ஒருத்தர் பெருமை கொள்ளும் பொழுது அங்க என்ன ஆகுது, அல்லாஹ்வுடைய அதாப் அங்கு வருகிறது. அல்லாஹ் தஆலா பரக்கத்தை எடுத்துக் கொள்கின்றான். யார் தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய நடத்திலும் பெருமை மேற்கொள்வார்களோ அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலா சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா
கீழாக்குகின்றான், அதாவது கேவலப்படுத்தான்னு சொல்லி அர்த்தம். நம்ம அதுக்கு ஏராளமான உதாரணம் சொல்ல முடியும். இப்போ உதாரணமா சொல்லணும்னு சொன்னா இபிலிஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆக சிறந்த உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரா இல்லையா? பல இடங்கள்ல வந்து பார்க்கும் பொழுது இபிலிஸோட வரலாறு அல்லாஹ் தால குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அவன் முன்பு இருந்த அந்தஸ்து என்ன? மிக உயர்ந்த அந்தஸ்து, மிக உயர்ந்த அந்தஸ்து. மலக்குகளுக்கு ஆசிரியர் என்ற அந்தஸ்து அல்லாஹ் தால கொடுத்து வச்சிருந்தான், மலக்குகளுக்கு ஆசிரியர். ஆனா அதே நேரத்துல அவன் என்ன செஞ்சான், ஒரு காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அல்லாஹ் தாலா படைத்து மண்ணினால் படைத்த பின்பு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சில கல்வியுடைய அந்தஸ்து அல்லாஹ் தாலா ஆதம் நபிக்கு அல்லாஹ் தருகின்றான். அது காரணமாக அதை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தாலா வந்து மலக்குகளை சஜிதா செய்ய சொன்ன நேரத்துல அவன் என்ன செய்யல, அந்த ஆதம் நபிக்கு அவன் வந்து சஜிதா பண்ணல, அல்லாஹ் கட்டளைக்கு கேட்டு சஜிதா பண்ணல. இப்ப இந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் வந்து கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறான்? மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத அமர்துக, சஜ்தா செய்யுமாறு நான் உம்மிடம் வந்து கட்டளையிட்ட நேரத்தில் உம்மை சஜ்தா செய்ய விடாமல் தடுத்தது எதுன்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். நான் சஜ்தா செய்ய சொன்னா இல்லையா, ஏன் சஜ்தா பண்ணலன்னு கேட்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை இதுதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவன் என்ன சொல்றான், ஆனா கைரு மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். சொன்ன வார்த்தை என்ன? நான் ஆதம் விட நான் சிறந்தவன். யாரு சொன்ன? அல்லாஹ் கிட்ட சொல்றான். சொல்றேன் அது சொன்ன வார்த்தை பாருங்க, நான் அவரை விட சிறந்தவன். என்ன காரணம் தெரியுமா? கலத்தனி மீன் நாரின், நீ வந்து என்னை வந்து நெருப்பால் படைத்தாய், என்ன செஞ்ச நெருப்பால படைச்சிருக்கிற. கலத்தவும் மீன், அவர் வந்து மண்ணால படைச்சிருக்கிற. இப்ப நெருப்பு சிறந்ததுதான் மண்ணு சிறந்ததா என்று பார்க்கும்போது நெருப்பு சிறந்தது என்பதாக அவன் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்ன தெரியுமா, மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த இபிலிஸ் ஷைத்தான் அவன் அப்பதான் இபிலிஸா மாறினான். முன்னாடி வந்து அவன் பேர் வந்து அசாசில், தஃசீல வருகிறது. நான் பேர் என்னங்க? அசாசில். நல்ல உயர்ந்த அந்தஸ்துல மலக்குகளின் ஆசிரியராக இருந்த அந்த அசாசில் என்ன செய்ய பிற்காலத்துல அவருடைய அந்த பெருமையின் காரணமாக அல்லாஹ் இபிலிஸ் அல்லாஹ் தஆலா தூக்கி வீசி எறிகிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விதமான தீய பழக்கத்துக்கு தலைமை யாரு? இபிலிஸ் தான். எல்லா தீய குணங்களுக்கும் தலைமை யாரு? இபிலிஸ். என்ன காரணம் தெரியுமா? அவன் கொண்ட பெருமை. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்து வந்து அல்லாஹ் தருகின்றான். அப்ப என்ன செய்யணும்? ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய ரப்பருடைய ஃபضل, அருள் சொல்லணும். என் திறமை என்று சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறார், அந்த நேமத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்கின்றான். அது மட்டும் தானா? இந்த உலகத்துல நம்ம அடிக்கடி கேட்ட சம்பவம் தான், பயால கேட்டு இருப்போம். காரூன் சம்பவம் கேட்டு இருப்போம். காரூன் என்ன சொன்னா, அதாவது என்னுடைய சம்பாத்தியம் சொன்னான். அந்த மக்கள் சொன்னாங்க, நீ வந்து தவறு பண்ணனால அவனுடைய செல்வத்தை இருந்து மக்களுக்கு உதவி செய்ய சொல்லும் போது என்ன செஞ்சான், சொன்ன விஷயம் என்ன, என்னுடைய அறிவை கொண்டு நான் சம்பாதித்து என்ன செய்யலாம், தன்னுடைய அறிவின் மீது கவனம் கொண்டு சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், காரூன் வந்து அல்லாஹ் தஆலா அழித்தான். இப்ப அதே மாதிரி ஃபிரௌனுடைய வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன, அவனுடைய அகங்காரத்தின் உச்சகட்டம் என்ன சொன்ன தெரியுமா, ஆனா ரப்புக்கும் ஆனா சொன்னா உங்களுக்கு மேலான ரப்புன்னு சொன்னான். அகங்கார உச்சகட்டம். ஏன்னு சொன்னா அல்லாஹ் அவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான், அவன் விதமான உயர்ந்த பதிவு வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருந்தான். ஆனா இது என்ன தெரியுமா, அவன் அல்லாஹ் தஆலா பத்தி சிந்திக்க அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய ஆட்சி தன்னுடைய ஆற்றல் எண்ணிக்கொண்டு நான் தான் உங்களுக்கு மேல ரப்பு என்று சொல்லும் அளவுக்கு அவன் என்ன செஞ்சுட்டான், அவனுடைய அகங்காரம் அவன் வந்து கண்ணை மறைத்து விட்டது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், அவன் அல்லாஹ் கேவலமாக அல்லாஹ் அழைச்சான். எல்லாவற்றுக்கும் மேலாக நபீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அபூ ஜஹல் அவன் என்ன பெருமையின் உச்சக்கட்டம் சொல்லுவாங்க இல்லையா, பெருமையின் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா, அவன் வந்து பத்ர் போர்ல கொல்ல போறாங்க. பத்ர் போர்ல கொல்ல போகும்பொழுது அந்த கொல்ல வரக்கூடிய சஹாபிட்ட அபூ ஜஹல் சொன்னானா, நீ என்ன கொல்லதான் போற, ஆனா என்ன தெரியுமா, என் தலையை வந்து நான் கீழே இறக்கி கட் பண்ணு, மேல கட் பண்ணாத. ஏன் தெரியுமா, மற்ற எல்லா தலையை விட தலை மிக வந்து உயர்ந்த, அதாவது மிக வந்து மேல தூக்கி இருக்கணும், மேல இருக்கணும் சொல்லி செஞ்ச அபூ ஜஹல் சொன்னதாக சம்பவத்தில் பார்க்கிறோம். அப்ப என்ன சொன்னா, எல்லோருமே தீய மக்கள் எல்லாம் எப்படி வந்தாங்க, கல்புக்குள்ள பெருமையோடு வாழ்ந்தாங்க. பெருமை என்பது பார்த்து சொன்னா தீய மக்களின் அடையாளம், நல்ல மக்கள் அடையாளம் அல்ல. யாரெல்லாம் வந்து அவங்களுடைய அழிவு வந்து மோசமாக உள்ளதோ அந்த மக்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில பெருமை வந்து மேற்கொண்டு வாழ்ந்தார்கள். என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை என்று என்ன செய்ய தன்னை மட்டுமே வைத்துக் கொள்ளும் பொழுது அது வந்து என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர்களுக்கு விலகி போகிறது, அல்லாஹ் கைவிட்டுறான். அப்ப இன்னைக்கு பார்க்கும் பொழுது பெரும்பாலான மக்கள் அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும், ஒரு சிலரை தவிர.
சில மக்கள் இருக்காங்க, இது அல்லாவுடைய நியமத்துங்க, அல்லாஹ் கொடுத்த சாமர்த்தியம், நான் அல்லாவுடைய உதவி இல்லைன்னா நான் வந்து வாழ முடியாது இல்லைங்களா? இப்படி வாழ்ந்தாங்க இல்லையா? எவ்வளவு மக்கள் வாழ்ந்தாங்க, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நியமத்தை வந்து எண்ணி பார்த்து சில மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது என்னுடைய திறமை இல்லை, அது அல்லாஹ்வுடைய நியமத்து. நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஆட்சி காலத்துல சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்ல தெரியுமா? அவங்க காலத்துல பக்கத்து நாடு சபா நாட்டு பேரரசு பல்கிஸ் என்ன செய்றாங்க, அவங்க வந்து சந்திக்க வராங்க. சந்திக்க வரும்பொழுது அவங்க சபையில வந்து சொன்னா அவங்க சொல்றாங்க, பல்கிஸ் நாட்டு பல்கிஸ் நம்ம நாட்டை நோக்கி அவங்க படை பரிவாரத்தோடு நம்ம நாட்டுக்கு வராங்க. அதை என்ன செய்யணும், அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை என்ன செய்ய சொன்னா இங்க அவங்க வரும் முன்பாக கொண்டு வரணும் என்று வரும்போது அங்க கேட்கிறாங்க. அப்ப அங்க அந்த ஜின்னு ஒரு இருந்துச்சு. அந்த ஜின்னு என்ன சொல்லி தெரியுமா, நீங்க வந்து உங்க சிம்மாசனத்திலிருந்து நீங்க எந்திரிச்சு நிக்க முன்பு என்ன செய்யணும், நான் வந்து அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரேன் சொல்லி என்ன செய்யணும் சொல்லியது. அப்ப அந்த நேரத்துல அந்த சபையில வந்து ஒரு இன்னொரு ஆலிம் ஒருத்தர் இருந்தாரு. மார்க்க தப்சீர் தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பெரிய மார்க்க கல்வி பண்ற ஒரு ஆலிம் இருந்தாங்க. இன்னொரு ஜின்னு சொல்றாங்க சில பேர், ஏதோ ஒண்ணு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர். அவன் என்ன சொல்ல தெரியுமா, நீ வந்து எந்திரிச்சு நிக்க வேணாம், கண் மூடி திறக்க முன்னே செஞ்சாங்க, நான் வந்து உங்களுக்கு அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர சொல்லி அதே போல கொண்டு வந்துட்டாரு. சுலைமான் வந்து கண்ணை மூடி திறந்தவன பார்த்தா எங்கேயோ பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கிற அந்த அருமை இருக்கிற சிம்மாசனம் அவர் முன்னாடி இருக்கிறது. இது பார்த்து சொன்ன விஷயம் தெரியுமா, ஹாதாமின் ஃபத்லி ரப்பி, என்ன சொன்னாங்க, இது என்னுடைய ரப்பினுடைய அருட்கொடை. சுலைமான் என்ன சொன்னாங்க தெரியுமா, ரப்பினுடைய அருட்கொடை. ஏன் தெரியுமா, அவன் என்னை சோதித்து பார்க்கின்றான். நீ எவ்வளவு அஷ்குர் அம அக்ஃபுர், நன்றி செலுத்தலன்னா அல்லது நன்றி மறந்து வாழணும் என்பதை அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பதாக சுலைமான் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சொன்னா, நல்ல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, தனக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய அந்த பணமோ செல்வமோ கல்வி எது மூலமாக வந்த ஆற்றல் என்ன தெரியுமா, அந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை சொல்லி எண்ணிக்கொண்டு வாழ்ந்தாங்க. அதே நேரத்துல தீய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, இது என்னுடைய திறமை, என் சாமர்த்தியம். எந்த ஒரு மனிதத்தின் வாழ்நாள் வந்து நான் என்று வாழ்வாங்களோ வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியாதுங்க. அல்லாஹ் காப்பாற்றணும், நம்ம எல்லாம் அல்லாஹ் ஈமான் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்களா, இதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மின் கிபர், அதாவது சொர்க்கத்துக்கு சில பேர் வந்து போக மாட்டாங்களாம். சொல்றாங்க சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் யார் தெரியுமா, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மின் கிபர், யாருடைய உள்ளத்துல வந்து கடுகளவு அணு வந்து பெருமை இருக்குமோ அவன் என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்தில் செல்ல முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சொர்க்கத்தில் வந்து நம்ம என்ன அமல் செய்தாலும் சொர்க்கத்தை விட்டு சொர்க்கத்தை செல்ல முடியாமல் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நாம் கல்வியில் இருக்கக்கூடிய கடுகளவு கிபருங்க, கடுகளவு பெருமை. அப்ப என்ன எதுக்கு தெரியுமா, அல்லாஹ் வந்து இவ்வளவு பன்மையா அல்லாஹ் சொல்ல தெரியுமா, அதாவது பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அல்லாஹ் தன்னை பற்றி அது பெருமை அல்லாஹ் தன்னை பற்றி அல்லாஹ் வந்து ரொம்ப 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 பெருமையா அல்லாஹ் சொல்லுவான், ரொம்ப சொல்லுவான், ரொம்ப கண்ணியமா அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப பெருமை என்பது அந்த தன்மை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான பெருமை என்னங்க, நாம் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் கேவலத்தை வந்து அல்லாஹ் தஆலா உண்டு பண்ணிக்கின்றான். சிந்திச்சு பார்க்கணும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சரி பெருமை இல்லாம இருக்கணும். பெருமை என்பது என்ன, பெருமைக்கு அடையாளம் இருக்கா இல்லையா என்று சொல்லும்போது சஹாபி சொல்றாங்க, யார் உள்ளத்துல வந்து கடவுள் பெருமை இருக்குமோ சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு சஹாபி கேட்காங்க, ரசூலல்லாஹ் யுஹிப்பு அன் யகூன தௌபு ஹஸனா நஅலு ஹஸனா, சில மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுடைய செருப்பு அழகா இருக்கணும்னு விரும்புறாங்க, தன்னுடைய ஆடை வந்து அழகா இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்ப அது வந்து பெருமையா இருக்கும்னு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, ஒருத்தர் நல்ல ஆடை அணியணும், நல்ல செருப்பு அணியணும் விரும்புறாங்க, அது பெருமை ஆகும் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ் ஜமீல் யுஹிபுல் ஜமால், இதுல பெருமை கிடையாது. எது, நீ நல்ல ஆடை அணிவது பெருமை இல்லை, அது சாதாரண விஷயம் தான். அது நல்ல செருப்பு அணிவது என்பது அது விரும்புவது பெருமையை சேராது. ஏன் தெரியுமா, இன்னல்லாஹ் ஜமீலுன், அல்லாஹ் தஆலா அழகானவன், அல்லாஹ் அழகானவன், யுஹிபுல் ஜமால, அவன் வந்து அழகிய வந்து அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் எதை விரும்புறாங்க, அழகுல இருப்பது அல்லாஹ் விரும்புறான். அழுக்கான ஆடை அணிவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் வந்து அழகான ஆடை அணியதான் அல்லாஹ் விரும்புறான். அழகான செருப்பு அணிதான் அல்லாஹ் விரும்புறான். அழகான வீடு கட்டுறதா அல்லாஹ் விரும்புறான். அழகான குடும்பத்தை பாடுறதா அல்லாஹ் விரும்புறான். என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா பெருமையால சேர்ப்பது கிடையாது. நல்ல உணவு சாப்பிடுங்க, நல்ல ஆடை அணியுங்க, நல்ல செருப்பு அணியுங்க, நல்ல குடும்பத்தோட பாடுங்க, இதெல்லாம் வந்து பெருமை வராது. பெருமை என்ன தெரியுமா, அது இப்ரு பத்துல் ஹக்கி வ கபத்துன் நாஸ்,
பெருமை என்பது என்ன தெரியுமா? பத்ருல் ஹக்கி, சத்தியத்தை மறுப்பது, உண்மையை வந்து ஏற்றுக்கொள்ள மறுப்பது. உண்மை சொல்றாங்க, மார்க்கத்தை சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்வது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ஆயத்தை வந்து எடுத்து ஓதும் பொழுது அது வந்து ஏற்றுக்கொள்ள மறுப்பது. அப்ப என்ன தெரியுமா? இது வந்து பெருமை சாரும். இரண்டாவது கம்துன் நாஸ், மக்கள் வந்து தாழ்வாக பார்ப்பது, கேவலமாக பார்ப்பது. இரண்டுதான் பெருமை. அதாவது நீங்க நல்ல ஆடை அணிங்க, பிரச்சனை இல்லை. நல்ல ஆடை அணிந்து கொண்டு மற்ற மக்களை பார்க்கும்போது என்னை பத்தியா நான் எவ்வளவு சிறப்பாக பார்த்தேன் சொல்றது கண்ணியமா நமக்கு மக்களை கேவலமா பார்க்கும் பொழுது அங்க வந்து பெருமை வரும். அதே போல நல்ல அந்தஸ்தால இருக்கிறோம், என்ன செய்யறோம்? சில மக்கள் வந்து எவ்வளவு கவலையில கஷ்டத்தில் இருப்பாங்க, அந்த கஷ்டப்படும் மக்கள் முன்பாக தம்முடைய அந்தஸ்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த பெருமை வரும். அப்ப சிந்திச்சு பார்க்கணும், இதுதான் பெருமை. இந்த பெருமை நம்ம கல்புகளை வந்துச்சு சொன்னா அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். நம்ம எத்தனை வகை அமல் செய்தாலும் அந்த அமலை வந்து அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல சரி பெருமை சொல்றோமா இல்லையா? பெருமை என்பதை சரி பெருமை இருக்கட்டும். எப்படி பூமியில் வாழணும் சொன்னா என்ன செய்யணும்? பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், பணிவாக இருக்கணும். ஏன் தெரியுமா? எப்படி வந்து பெருமை என்பது தீய மக்களின் அடையாளமா இருக்கிறதோ அதே போல பணிவு என்பது நல்ல மக்களின் அடையாளம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், وعباد الرحمن الذين يمشون على الارض هونا. அல்லாஹ் சொல்றான் ரஹ்மானின் அடியார்கள் யாரு தெரியுமா? யாரு எப்படி சொல்றா பாருங்க. அல்லாஹ் சொல்றான் ரஹ்மானின் அடியார்கள் யாரு தெரியுமா? الذين يمشون على الارض هونا, அவர்கள் பூமியில் நடக்கும் பொழுது பணிவோடு நடப்பார்கள். அல்லாஹ் சொல்றான் பூமியில் எப்படி நடப்பாங்க? பணிவு சொன்னா தலை புரிஞ்சு நடப்பது அப்படி கிடையாது, தலை புரிஞ்சு நடப்பது கிடையாதுங்க. அது முன்னூறு சொன்ன மாதிரி தான். பிற மக்களை வந்து தாழ்வா பார்க்க மாட்டாங்க. நம்ம கல்புகள் என்ன செய்யும்? எல்லாரும் ஒண்ணுதான் நினைப்பாங்க. தலைவரா இருந்தாலும் சரி, தொண்டரா இருந்தாலும் ஒண்ணுதான் பாக்குற மாதிரியா. ஒரு ரசூல் என்ன செய்யறாங்க? ஒரு பயணம் பண்றாங்க. ஒரு பயணம் பண்ணும்போது என்ன செய்யறாங்க? அது வந்து சமைக்கணும், சமையலுக்கு வந்து ஏற்பாடு பண்றாங்க. இந்த நேரத்தில் என்ன தெரியுமா? எல்லா மக்களும் வந்து சாப்பாடு என்ன செய்யறாங்க? என்னென்ன சினிமா அதை அவங்க வந்து தயார் பண்ண சொல்றாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க? விருது வெட்டிட்டு வராங்களாம். விருது வெட்டிட்டு வந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நீங்க வந்து நபி, நீங்க வந்து அமைதியா இருக்கணும் பொழுது ரசூல் என்ன செய்யல, அவங்க இருக்கவே இல்லை. சையீதுல் கௌமி ஹாதிமுஹும் என்ன சொல்றாங்க? ஒரு கூட்டத்தின் தலைவர் என்பது அது கூட்டத்தினுடைய ஊழியர் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன தெரியுமா? எல்லோரும் சமம். இதான் கல்புக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது எந்த பணமோ பதவியோ அந்த சொன்ன கல்புக்குள்ள வரக்கூடாது. அது வேற, இது வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கும்போது சொல்லும் உபதேசம் பார்த்தா அது வேற. ஆனா அதே நபி வந்து மக்களோட மக்களாக கலந்து கொள்ளும் போது தெரியுமா சர்வசாதாரணமாக எந்த ஒரு சாமானிய மனிதனும் நேரடியாக சந்திக்கும் அளவுக்கு நபியோட வாழ்க்கை இருந்தது. சாதாரண பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கவுன்சிலர் பார்க்க முடியாது, நமக்கு முடியுமா? ஒரு வார்டு மெம்பரை பார்க்க முடியுமா? இன்னைக்கு வாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இன்னைக்கு அப்பதான் மக்கள் இருக்காங்க இன்னைக்கு. ஆனா நபியோட காலத்துல ஒரு ஜனாதிபதி எப்படி இருந்தாங்க? சர்வசாதாரணமாக ஒரு சாமானிய மனிதன் என்ன செய்யலாம்? நேரடியாக எந்த விதமான அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. அப்படி வாழ்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி மட்டும் அப்படி வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பாடப்பட்ட சஹாபாக்கள் கலீஃபா எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? உமர் அவங்க ஆட்சி காலத்துல அவங்க சிலாங்க இதை வந்து 10-11 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணாங்க. கலீஃபாவை ஆட்சி பண்ணாங்க. கலீஃபா, இந்த கலீஃபா வந்து எப்படி சொன்னா நீதமான ஆட்சி. மற்ற மக்களுடைய மற்ற நாடுடைய அரசர்கள் வந்து அவங்களுக்கு பேரை கட்ட பயந்து நடக்கிற ஆட்சி தான் அவங்க பண்ணாங்க. அப்ப அந்த உமர் அவங்க பார்க்க என்ன செய்யறது தெரியுமா? ஒரு நாட்டு அரசு என்ன செய்யறான்? ஒரு பணியாளர் வந்து அந்த நாட்டுக்கு அனுப்புறான், மதீனாக்கு அனுப்புறான். போய் வந்து அமீர் போய் பார்த்து வாபஸ் என்ன செய்யறான்? அனுப்புறான். அவங்க வந்து கேட்கறாங்க. அந்த அமீர் மனிதன் என்ன செய்யுமா வந்து உமரை தேடுறாரு. உமரை கேட்கறாங்க உங்க கலீஃபா எங்க இருக்கிறாரு என்ன கேட்கும் பொழுது என்ன செய்யறாங்க? கலீஃபா வேணுமா? அதை வாங்க சொல்லி மரத்துக்கு பாக்குறாங்க. கலீஃபா எப்படி இருக்கிறாரு? வெறும் தரையில கையை வச்சு தூங்கி நிற்கிற அமைதியா. கலீஃபா, நாட்டின் கலீஃபா, நாட்டின் ஜனாதிபதி. அவன் என்ன செய்யல? எந்த பாதுகாப்பும் கிடையாது, எந்த பாதுகாப்பு படையும் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தவிர. அது எப்படி வாழ்ந்தாங்க? எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் தன்னோட கையை வந்து தலைக்கு வைத்து சாதாரணமாக பட்ட கலீஃபாவோட உம்மத்து தான் சமுதாயம் நாமெல்லாம். அவங்க வழியில் வந்தவங்க தான். அவங்க எங்க பார்த்தாங்க? நபியோட வாழ்க்கையை பார்த்தாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தின் காரணமாக என்ன செய்யல? தன்னுடைய பதவியோ தன்னுடைய அந்தஸ்த கல்புகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அல்லாஹ் தஆலா பாராட்டி இபாதுர் ரஹ்மான் யார் தெரியுமா? இத்தகைய அடியார்கள். இங்க நாம என்ன செய்யணும்? கொஞ்சம் அந்தஸ்து வந்தா போதுங்க, கல்புக்குள்ள வந்து ஏகப்பட்ட கோட்டை கட்டிடுறோம். சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதாவது சொல்றாங்க இல்லையா, நான் முன்பு ஆரம்ப உரையில சொன்ன மாதிரி பெருமைக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
நம்ம சாதாரண மனிதர் தான், நம்ம சாதாரண மனிதர் உண்மையில எல்லாமே. ஏன்னா மௌதாயிட்ட கூட நம்ம மேல இருக்க ஈவரும் ஓட்ட முடியாதுங்க, அதான் நான் உண்மை. மௌதாயிட்டே ஜனாசா படுத்துட்டு இருக்கும் பொழுது ஜனாசா மேல உட்கார்ந்து சமாளம் ஓட்ட முடியாது. நான் குளிப்பாட்டு வைக்கும் பொழுது நம்ம பெருத்து கூட 4 பேர் தேவை. அப்ப அந்த மாதிரி ஒரு தாழ்வான இருக்க நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் அல்லாஹ் தாலா அந்தஸ்து கொடுத்தவொடனே அல்லாஹ் தாலா மறந்துடுறோம். இந்த அல்லாஹ் அனுப்புறேன்னு சொன்னா நம்ம மறந்துடுறோம். பெருமையோட வாழணும், நான் தான் சிறந்தவன் சொல்லி வாழணும். நம்ம சிறந்த அல்லாஹ் தான் சொல்லுவாங்க இல்லையா, முன்பு சொன்ன மாதிரி தான் ஒரு ஈமான் கொண்ட மக்கள் மனிதர் எப்படி வாழ்வாங்க, நான் சாதாரண மனிதன் தான், சாதாரண மனிதன் தான். என்ன செய்ய சொன்னா, இந்த சாதாரண எண்ணத்தோட இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, ரஹ்மான் அதை கால் தெரியுமா, பூமியில் நடக்கும் பொழுது பணிவோடு நடப்பாங்க. கல்புகள் சாதாரணம் எல்லாம் சாதாரண பார்ப்பாங்க, சாதாரண படுவாங்க. எல்லாரும் சிறித முகத்தில் இருப்பாங்க, வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. பணக்கார ஏழை பார்க்க மாட்டாங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் எப்படி தெரியுமா, சகஜமா படுவாங்க. எந்த ஒரு முஸ்லீம் இப்படி சகஜமாக பழகக்கூடிய எல்லோருக்கும் சமமாக பழக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வருகின்றாரோ அவர் என்ன தெரியுமா, பெருமை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார். கல்புகள் பெருமை இருக்காதுங்க. பெருமை என்று உள்ள மத்திய சிலர்கள் இவங்க வந்து ஒதுக்கிடுவாங்க. யாரு கல்புகள் பெருமை வருமோ என்ன செய்வாங்க, அவங்க சமுதாயத்தை விட்டு தனித்து விடுவார்கள். அப்ப தனித்து போயிட்டாங்க சொன்னா என்ன, அவங்க கல்புக்குள்ள எல்லாமே நாம் தான் இன்னும் உருவாகிறோம், அல்லாஹ் காப்பாற்றணும் கட்டத்துல அல்லாஹ் கோபத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. அப்ப என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணுங்க, பணியோட வாழ வேண்டும். அதுக்கு அர்த்தப்படி என்ன தெரியுமா, நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் தவாதா லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக பணிவோடு இருப்பார்களோ யர்ஃபஅஹுல்லாஹு தர்ஜா, அல்லாஹ் செய்றார் அவர் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். நாம உயர்த்த வேண்டாம். நம்ம வாழ்க்கையில வாழும் பொழுது பணிவோட வாழ்ந்த, பணி என்பது என்ன, அல்லாஹ்வுக்காக பணிந்து கொள்வது. பூமியில என்ன செய்யணும்னா வாழும் போது பணிவான பேச்சு, பணிவான நடவடிக்கை, பாவனை, பணிவான பழக்கம் சொன்னா அல்லாஹ் செய்யலாம். அந்த மனிதை விரும்பி விரும்பாம அல்லாஹ் செய்யற சமுதாயத்தை அல்லாஹ் தாலா உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தருவதாக நம்ம சொல்லி காட்டுறாங்க. அதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல என்ன செய்யணும், எது ஒன்று பெற்றாலும் சரிங்க, நாம் என்ன செய்யற மற்றவங்க நம்ம உயர்த்தி மக்கள் தாழ்த்தக்கூடாது. இதுதான் குறிப்பா நம்ம வாழ வேண்டும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு என்னையும் உங்களையும் பூமியில் வாழும் பொழுது எது ஒன்றையுமே எந்த ஒரு விஷயமே நம் கல்வியை மாற்றாமல், பெருமை என்ற தீய பழக்கத்தை அடிமையாகாமல் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்த மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிடுவானாக. வாஹுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்